இப்போ நம்ம பைத்தன்ல ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுது அண்ட் அதோட டைப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்க குரு, வெல்கம் டு ஜி ஸ்கொயர்ட். ஸோ ஆர்கியூமெண்ட்ஸை பொறுத்தவரையில நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆர்கியூமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுவோம். அப்ப கால் பண்றப்ப அந்த ஃபங்க்ஷன் காலோட சேர்த்து சில வேல்யூஸை நம்ம சென்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த சென்ட் பண்ற வேல்யூஸ் தான் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ்னு நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஒரு கிளிம்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்ல மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ ஆர்கியூமெண்ட்ஸை பொறுத்தவரையில there are 4 மேஜர் டைப்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பொசிஷனல் ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ இந்த நேம்ல இருக்கு, அதாவது இது வந்து பொசிஷனல் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு. பொசிஷனல் அப்படின்னா பொசிஷனை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா? இங்க ஆர்கியூமெண்ட்ஸ் தான் நான் ஷார்ட்டா ஆர்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ARGS, இது வந்து ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெல் பண்ணுவாங்க. சரி, இந்த பொசிஷனல் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து பொசிஷனை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். சரி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? இப்போ நான் ஆஸ் யூசுவல் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றேன். ஓகேவா? அதனால டெஃப். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டிஷன் எடுத்துக்க போறோம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரூட் ஷாப் வச்சிருக்கோம். ஓகேவா? அந்த ஃப்ரூட் ஷாப்ல நம்ம வந்து ஃப்ரூட்டை செல் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நம்ம செல் பண்ண போற அந்த ஃப்ரூட்டுக்கு நம்ம ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு பிரைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? அதனால நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுத போறேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண போகுது, நான் செல் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரூட்டுக்கு ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகுது. ஸோ ஐ வில் நேம் த ஃபங்க்ஷன் அஸ் டோட்டல் பிரைஸ். சரியா? டோட்டல் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணிட்டேன். ஃபங்க்ஷன்னா பேராந்தசிஸ் இருக்கணும், தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வெளில கோலன் கொடுத்துடலாம். சரி, இப்போ இந்த டோட்டல் பிரைஸ் இருக்குல்ல, இப்போ ஒரு ஃப்ரூட், அதாவது நம்ம இப்போ ஒரு கடை வச்சிருக்கோம், அந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம விற்கிறோம். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு ஃப்ரூட்டும் ஒரு ஒரு பிரைஸ் இருக்கும். ஓகேவா? அதனால இப்போ ஐ வில் ஜஸ்ட் கிவ் ஃப்ரூட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா கொடுக்குறேன். ஒரு ஃப்ரூட்டோட விலை. ஓகேவா? அது வந்து ஆப்பிளா இருக்கலாம், ஆரஞ்சா இருக்கலாம், கிரேப்ஸா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். சரியா? இப்போ இந்த ஃப்ரூட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா ஒரு நேம் கொடுத்துட்டோமா, இது வந்து ஒரு ஃப்ரூட்டோடைய பிரைஸை வந்து ரிமைண்ட் பண்ணும். ஓகேவா? அதை வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? சரி, இப்போ ஃப்ரூட் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம். சில ஃப்ரூட்ஸ் வந்து சில சீசன்ல வந்து நிறைய வந்து கிடைக்கும். அதனால நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். சரியா? இப்போ ஆப்பிள் சீசன்ல ஆப்பிள் வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்லி, சப்போட்டா சீசன்ல சப்போட்டா வில் பி கிவன் இன் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ அதனால நான் இப்போ இங்க டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் அகைன் இப்போ ஒரு பொருள் செல் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம டேக்ஸ் கட்டணும். ஓகேவா? நம்ம எஸ் வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி எல்லாருமே டேக்ஸ் கட்டணும். ஸோ அதனால அந்த வாங்கக்கூடிய அந்த பொருளுக்குமே நம்ம இப்போ ஒரு டேக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். சரியா? இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரூட் அதோடைய பிரைஸ் வந்து ஜென்ரலா கொடுத்துட்டோம். அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு டேக்ஸ் ஒன்று கொடுக்க போறோம். ஓகேவா? இப்போ நான் இங்க அடுத்த லைனுக்கு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷன்ல என்ன பண்ண போறதா சொல்லியிருந்தேன், டோட்டல் பிரைஸ் ஆஃப் த ஃப்ரூட்டை வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். ஒரு கஸ்டமர் வந்து வாங்குறாங்க, ஃப்ரூட்டை வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வாங்கின ஃப்ரூட்டோடைய மொத்த ரேட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? அதனால ரிட்டர்ன் ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா பெட்டர் கோ டு த ப்ரீவியஸ் வீடியோ, வாட்ச் இட் அண்ட் தென் கம், இட் வில் பி மோர் கிளியர். ஓகேவா? சரி, இப்போ ரிட்டர்ன் பண்ண போறோம். ரிட்டர்ன் பண்றதுக்கு நான் சின்னதா ஒரு ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஃபார்முலாலாம் இல்லை, சின்னதா ஒரு கால்குலேஷன். ஓகேவா? என்ன அப்படின்னா, இப்போ ஃப்ரூட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துறோம். ஃப்ரூட்டோட பிரைஸை ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதுக்கு வருவோம். டிஸ்கவுண்ட் அப்படின்னா நம்ம விற்க போற அந்த பொருள்ல இருந்து அந்த வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணணும். கரெக்டா? தர்ஃபோர் மைனஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? சரி, டிஸ்கவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ டேக்ஸ் அப்படிங்கிறது என்னது, நம்ம அடிஷ்னலா பே பண்ணக்கூடியது. அப்போ அது வந்து ஆட் பண்ணணும். சரியா? ஸோ ஐ வில் ஆட் டேக்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிட்டேன். அது வந்து ஒரு ஃப்ரூட்டோடைய டோட்டல் ப்ரைஸை வந்து சென்ட் பண்ண போது ஆஃப்டர் த டிஸ்கவுண்ட் அண்ட் டேக்ஸ் ப்ரைசஸ். ஓகேவா? சரி, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ நெவர் ஃபர்கெட் டு கால் த ஃபங்க்ஷன். ஸோ கால் பண்ணணும்னா பேராந்தசிஸ் அவசியம் வேணும். ஓகே, ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இங்கே நம்ம பேராமீட்டர்ஸ் 3 டிஃபைன் பண்ணிட்டோம். பட் அதுக்கு ஆர்குமெண்ட்ஸே இல்லை. ஆர்குமெண்ட்ஸே இல்லை அப்படின்னா கால்குலேஷனே இருக்காது. தர்ஃபோர் இப்போ வந்து ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்க போறோம். இப்போ ஃப்ரூட் பிரைஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஜென்ரலா நம்மளுக்கு புரியணுங்கிறதுக்காக 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேவா? 100 ரூபா ஃப்ரூட்டோட பிரைஸ். அது எதோ ஒரு ஃப்ரூட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் தர போறோம். ஓகேவா? எவ்வளோ டிஸ்கவுண்ட் தரலாம்?
ஒரு 10% தரலாமா? ஓகே, நம்ம கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கூடவே கொடுத்துருவோம், ஒரு 30% டிஸ்கவுண்ட். ஓகேவா? இப்போ 100ல 30% அப்படின்னா எவ்வளவு? 30 ரூபா. ஓகேவா? ஸோ 100 ரூபா ஃப்ரூட்டோட ப்ரைஸ், 30 ரூபா அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்குற ப்ரைஸ். ஓகேவா? இப்போ டேக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வருவோம். டேக்ஸ் இங்கே நம்ம எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 10% டேக்ஸ் வச்சுப்போம். நம்ம விற்கிற அந்த ஃப்ரூட்டுக்கு 10% டேக்ஸ். ஓகே, இப்போ 100ல 10% பார்க்கணும். ஓகேவா? 100ல 10% டேக்ஸ் அப்படின்னா எவ்வளவு? 10 ரூபா. சரியா? ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபிக்ஸ்ட் ரேட்டு கொடுத்துட்டோம், அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டோம், அதுக்கு ஒரு டேக்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்ம இங்கே ஏதாவது ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா அந்த வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம், இல்லைனா அவுட்புட்டில் ஒன்றுமே வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். தேர்ஃபோர் இங்கே வந்து நான் ஜஸ்ட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணுவோம். நமக்கு அவுட்புட்டில் என்ன வரணும்னுட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்படி கெஸ் பண்ணுங்கள். நான் ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு அவுட்புட்டில் 80 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? இது எப்படி 80 ருபீஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, 100 ரூபா வந்து பொருளோட விலை, 30% டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்த பிறகு 70 ரூபாயா மாறிடும் பொருள். ஸோ 70 ரூபா ஆனதுக்கப்புறம் நம்ம டேக்ஸ் 10 ரூபா ஆட் பண்ணணுமா? ஸோ 70 + 10 will give us 80. இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, இப்போ இந்த இடத்துல பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன, எங்க வேலை செய்யுது அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் சொல்றேன். என்ன அப்படின்னா, பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், பொசிஷனை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அதாவது மோர் ப்ரையாரிட்டி கொடுக்கும். பொசிஷன் மாறினுச்சுன்னா தலைகீழா மாறிடும் கதையே. ஸோ இப்போ இந்த 100 ரூபா அப்படிங்கிறது இந்த ஃப்ரூட் ப்ரைஸ்ல போய் உட்காந்துச்சு, இந்த 30 ரூபா அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட்ல போய் உட்காந்துருச்சு, அதே மாதிரி இந்த 10 ரூபா அப்படிங்கிறது டேக்ஸ்ல போய் உட்காந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் 30 ரூபா டிஸ்கவுண்டே வச்சுக்கிறேன். பட் ஆனால் நான் என்ன பண்றேன், அதை கடைசியாக கொடுக்குறேன். ஏன்னா நான் வந்து கம்ப்யூட்டர் மிஷின் வந்து ரொம்ப அறிவாளி, நான் சொல்றதெல்லாம் கேட்டு நடந்து பார்ப்பல அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்குறேன். இப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி நம்மள்ட்ட 80 அப்படிங்கிறது ரேட்டா இருக்கு. ஓகேவா? இப்போ நான் மறுபடியும் ரன் பண்றேன். நமக்கு ரேட் அப்படியே தலையில 120 மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா, ஸோ 100 ரூபா அப்படிங்கிற பொருளுக்கு 10% டிஸ்கவுண்ட் விழுந்துருச்சு அண்ட் 30 ரூபாய் டேக்ஸ், அதாவது 30% டேக்ஸ் ஆட் ஆயிடுச்சு. அதனால நம்மளுடைய ரேட்டே மாறிடுச்சு. இவ்வளவு விலையில கொடுத்தா கண்டிப்பா நானே வாங்க மாட்டேன். ஸோ நம்ம பழைய இதுக்கே கொண்டு போயிடுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த பொசிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, நம்மளோட ஃபார்முலாவுடைய ஸ்டேட்டஸே மாறிடுச்சு, எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. அதனாலதான் இந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு பேர் என்னது, பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ், பிகாஸ் இட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோஸ் த பொசிஷன்ஸ் ஆஃப் தி ஆர்குமெண்ட்ஸ். சரி, இந்த பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த டைப் ஆஃப் ஆர்குமெண்டான டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் என்னங்கிறத தெளிவா பார்ப்போம். இப்போ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, ஒரு டிஃபால்ட் வேல்யூவை வந்து சில பேராமீட்டர்ஸுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணும். ஓகேவா? அப்போ இங்க இருக்கிறது தான் பேராமீட்டர்ஸ். இந்த பேராமீட்டர்ஸ்ல நம்மளால சில டிஃபால்ட்டா வேல்யூஸ் கொடுத்துட முடியும். அண்ட் அதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடும். சரியா? இப்போ வந்து நம்மள்ட்ட மொத்தம் 3 ஆர்குமெண்ட்ஸ் இங்கே இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னு பார்த்தோம். சரி, இப்போ நான் வந்து இதை ஜஸ்ட் 2 ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? என்னோட ஜஸ்ட் அந்த ஃப்ரூட் பிரைஸ் வந்து 100 ரூபா அப்படிங்கிறத மட்டும் நான் ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தேன்னா, இப்போ எனக்கு ஒரு கண்டிஷன், புதுசா ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நான் இப்பதான் புதுசா ஒரு ஷாப்பே திறந்திருக்கேன். அங்க இந்த ஷாப்ல வந்து எல்லா பொருளுமே 100 ரூபாய் தான். ஓகேவா? பர் கேஜி 100 ரூபாய் தான். அண்ட் எல்லா பொருளுக்குமே 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் எல்லா பொருளுக்குமே 10% டேக்ஸ். ஓகேவா? ஸோ எல்லா பொருளுக்குமே 20% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதுனால நான் இங்க டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற இடத்துல இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஏன்னா இங்க டிஸ்கவுண்ட் வந்து 20% அப்படின்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி டேக்ஸ் வந்து 10% சொல்லியிருந்தேன்னா இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, டிஃபால்ட்டா எல்லா ப்ராப்ளம், அதாவது எல்லா ஃபங்க்ஷன் காலுக்குமே என்ன ஆகும் அப்படின்னாக்கா, டிஸ்கவுண்டோட வேல்யூ 20% ஆகும், டேக்ஸோட வேல்யூ 10% ஆகும், அசைன் ஆயிடும். ஓகேவா? இதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் இதை அப்படியே ஜஸ்ட் ரன் பண்றேன். ஓகேவா? இப்போ 100ல 20% டிஸ்கவுண்டோட 10% டேக்ஸோட எவ்வளவு வரும் அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. சும்மா சிம்பிளான கால்குலேஷன் தான். நான் அதை ரன் பண்றேன். இருந்தாலும் நமக்கு அவுட்புட்ல 90 அப்படின்னு வந்துருச்சு. எப்படி? 100 ருபீஸ்
ஃப்ரூட் ப்ரைஸில் வந்துருச்சு. ஸோ 100 ருபீஸில் 20% டிஸ்கவுண்ட்னா 80 ருபீஸாக கன்வெர்ட் ஆகிடும். ப்ளஸ் 10 ருபீஸ் டேக்ஸ், ஓகேவா? 10% 10 ருபீஸ் டேக்ஸ், அதை ஆட் பண்ணோம்னா 90 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட்டில் கிடச்சிச்சு. சரி, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து பேராமீட்டர்ஸுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, அதை நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். தென் என்ன சொல்லியிருக்கேன், அது வந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணுது. ஓகேவா? நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம போன கேஸில் வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். பட் இந்த கேஸில் நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணுறோம். தேர்ஃபோர் இட் ஹாஸ் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அதையுமே வந்து ரெடியூஸ் பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ரைட்டு. இப்போ எனக்கு வந்து மொத்தமா எல்லா பொருளுக்குமே வந்து 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? நான் வச்சிருக்கேன். சரியா? இப்போ எனக்கு வந்து சில ஸ்பெஷல் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து பல்கா வந்து ஆர்டர் வந்து வாங்குறாங்க. அப்படிங்கிறப்ப நான் எக்ஸ்ட்ராவா அடிஷ்னலா ஒரு 10% வந்து டிஸ்கவுண்ட் சேர்த்து தரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் இங்கேயே 30 அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட்டுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்றேன். டேக்ஸ் வந்து அதே மாதிரி ஆஸ் யூஸ்வல் 10% தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்றேன். எனக்கு அவுட்புட்ல 80 ருபீஸ் அப்படி வந்துருச்சு. ஏன்? 100 ருபீஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட் 20 கொடுத்திருந்தாலும் நம்ம ஸ்பெஷல் கஸ்டமருக்கு கவனிக்கிற வகையில அடிஷ்னலா ஒரு 10% ஆட் பண்ணி 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துரும். தேர்ஃபோர் 70 மாறிடும். ஓகேவா? அந்த 70ங்கிற பிரைஸ்ல 10% டேக்ஸ் 10 ரூபாய் ஆட் ஆகி இப்போ நமக்கு அவுட்புட்ல 18 வந்துருச்சு. சரியா? ஸோ நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து டிஃபால்ட்டா கொடுத்துட்டு சப்போஸ் நமக்கு மாத்தணும்னு தேவைப்பட்டா கூட இந்த இடத்துல நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணி மாத்தலாம். ஓகேவா? ஸோ டேக்ஸையுமே நம்ம மாத்தலாம். டேக்ஸை வந்து ஜஸ்ட் 5%, அதாவது 5 ருபீஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா 80ங்கிற இடத்துல எனக்கு 75 ருபீஸ், அதாவது 5% டேக்ஸ் 5 ருபீஸ் வந்து குறைஞ்சி 75 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துருச்சு. சரியா? ஸோ இதுதான் வந்து போத் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸை பொறுத்தவரையில ஒன்றும் இல்லை, இட் இஸ் அன் ஆர்குமெண்ட். ஓகேவா? தட் preceded by an identifier. ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஐடென்டிஃபையரை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அது வந்து ஒரு கீவேர்ட் ஆர்குமெண்ட் தான். சரியா? ஸோ அதே சேம் டைம் இட் டஸ் நாட் ரிலே ஆன் ஆர்டர். ஓகேவா? இது எப்படின்னா, இந்த போன எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ண அதே எக்ஸாம்பிள் வச்சு நான் சிம்பிளா சொல்றேன். தென் ஃபர்தரா நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம் ஃபார் கிளாரிஃபிகேஷன். சரியா? சரி, இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி என்ன பண்ணியிருப்போம், இங்கே உள்ள வேல்யூக்கு பதிலாக இங்கே ஒரு வேல்யூ பாஸ் பண்ணி அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, இங்கே உள்ள டிஃபால்ட் வேல்யூவை நம்ம ஜஸ்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் எஸ், இப்போ இந்த இடத்துல எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். நமக்கு இப்போ 100ங்கிறது ஃப்ரூட்டோட ப்ரைஸ்ன்னு தெரியும். டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ஒரு 20 கொடுத்துப்போம். அண்ட் டேக்ஸ் ஆஸ் யூஸ்வல் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துப்போம். ஸோ இந்த ஃபார்முலா புரியல அப்படின்னா லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதில் போயிட்டு பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தென் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்குள்ளே வந்தால் இன்னுமே ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நம்மள்ட்ட நார்மலான ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் அதனுடைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கீவேர்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஐடென்டிஃபையர் இருக்கணும். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா, இந்த டிஸ்கவுண்ட் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ண போறேன். அது என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, அதே சேம் நேம் டிஸ்கவுண்ட். ஓகேவா? டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணிட்டேன். சரியா? சரி, அதே சமயம் இப்போ இங்க டேக்ஸ் இருக்கா, டேக்ஸுக்குமே ஒரு கீவேர்டு ஆர்குமெண்ட் கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ்ல நம்ம டைரக்டா நம்ம வேல்யூஸை வந்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆயிடுது. அதே அங்க கொடுக்க வேண்டிய வேல்யூஸை கொண்டு வந்து இங்க நம்ம யூஸ் பண்ணிட்டோம், அதாவது இங்க இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு கீவேர்டை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட் ஆயிடுது. இங்க நம்ம கொடுக்கக்கூடிய கீவேர்டு வந்து ஆல்ரெடி இங்க வந்து பேராமீட்டரா இருக்கணும். அதுதான் வந்து மஸ்ட் கண்டிஷன். சரியா? சரி, நான் இதை அப்படியே ரன் பண்றேன். எனக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். எஸ், நமக்கு அவுட்புட் வந்து 90 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. சரி, இப்போ வந்து இதுல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இட் டு நாட் ரிலே ஆன் ஆர்டர் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரி, அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து ரிலே பண்ணி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டிஸ்கவுண்ட்டை ஜஸ்ட் வி கேன் ரிமூவ் அண்ட் ஆட் இட் அட் லாஸ்ட். ஓகேவா? இப்போ நான் லாஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன். சரி, இப்போ இந்த டிஸ்கவுண்ட் நான் இங்க லாஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன், டேக்ஸ் இங்க முன்னாடி வச்சுட்டேன். ஸோ நம்ம ப்ரீவியஸா பார்த்த எக்ஸாம்பிள்ல
ஃபர்ஸ்ட்ல என்ன வேல்யூ கொடுத்துருப்போமோ அது ஃபர்ஸ்ட்லையும், செகண்ட்ல என்ன கொடுக்கணுமோ செகண்ட்லையும், தேர்ட்ல என்ன கொடுக்கணுமோ தேர்ட்லையும் போய் ஸ்டோர் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ என்ன ஆகுதுங்கிறத நம்ம ஒன் செகண்ட் பார்ப்போம். இப்போ ஆக்சுவலா வேல்யூ வந்து 19 இருக்கு. இப்போ நான் ரன் பண்றேன், அது சேஞ்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ எனக்கு 1 செகண்ட் ஆன்சர் வந்து 19 தான் வந்திருக்கு. இது ஏன் அப்படின்னா இங்க வந்து ஆக்சுவலா எந்த சேஞ்சஸுமே நடக்கல. போன சினாரியோ, அதாவது டிஸ்கவுண்ட் ரெண்டாவதா இருந்த கேஸுமே டேக்ஸ் வந்து தேர்ட்ல இருந்த கேஸுக்கும் இப்போ டேக்ஸ் செகண்ட்லயும் டிஸ்கவுண்ட் தேர்ட்லயும் இருக்க கேஸுக்கும் சேம் அவுட்புட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஏன் அப்படிங்கிற அந்த ரீசன் கேட்டீங்க அப்படின்னா, பிகாஸ் வி ஹாவ் யூஸ்டு த கீபோர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இங்கேயே டேக்ஸ் வந்து 10 தான் அப்படின்னு அசைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த டேக்ஸ் 10 தான் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் காலில் அப்படியே போறப்ப இங்க எங்க டேக்ஸ் இருக்கோ அதுல போய் டைரக்டா ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா, இங்க எதுல டேக்ஸ் இருக்கோ அதை ரெஃபர் பண்ணிடும். ஆக்சுவலா இங்கே ஸ்டோர் ஆயிடும், இங்க போய் ரெஃபர் பண்ணி விட்டுரும். ஸோ அதே மாதிரி டிஸ்கவுண்ட்டும் இங்க போய் ரெஃபர் பண்ணிடும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு கீவேர்ட் ஆர்குமெண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி ஆர்டர். ஓகேவா, அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு கண்டிஷன் இதுல இருக்கு. அதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு அதை நான் உங்களுக்கு அப்பா சொல்லித்தரேன். ஓகேவா, இப்போ நான் டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றதுக்கு கீவேர்டு யூஸ் பண்ணிடுறேன். தென் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போற அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து என்னன்னு கொடுக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் கிரீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துப்போம். ஓகேவா, பேராந்திசிஸ் கொடுக்கணும். நான் இந்த கிரீட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள சில பேராமீட்டர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண போறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரீட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். தென் டைட்டில் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். தென் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அண்ட் தென் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, சரி இப்போ நம்மள்ட்ட கிட்டத்தட்ட 4 பேராமீட்டர்ஸ் இருக்கு. இந்த 4 பேராமீட்டர்ஸும் கிரீட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு. ஓகேவா, சரி இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம எல்லா வேல்யூஸுமே வந்து இன்டீஜர், அதாவது நம்பர்ஸை வச்சு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அதை வந்து ரன் பண்ணி பார்த்துருப்போம். இந்த ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் எழுதிடுறேன். இப்போ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேர்ஃபோர் ஸ்மால் எஃப் ஆர் கேபிட்டல் எஃப், அது உங்க இருக்கும். ஓகே, நான் எஃப் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே ஒரு பிளேஸ் ஹோல்டர் வந்து ஒன்று ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ இந்த பிளேஸ் ஹோல்டரை நான் என்ன கொடுக்க போறேன், கிரீட்டிங் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போறேன். ஓகே, தென் அகைன் இன்னொரு பிளேஸ் ஹோல்டர் நான் யூஸ் பண்ண போறேன். அதுல வந்து டைட்டில் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போறேன். அகைன் இன்னொரு பிளேஸ் ஹோல்டர், அதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர், இன்னொரு பிளேஸ் ஹோல்டர், அதுல வந்து லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராமீட்டர் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ ஆக்சுவலா இந்த கிரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும், சரியா? ஸோ அதனால இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியாச்சு. சரி, இங்க பேராமீட்டர்ஸ் இருக்கு, அதுக்கு நம்ம ஆர்குமெண்ட்ஸ் இங்க பாஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம இங்க சில ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுவோம். கிரீட்டிங்க்கு வெல்கம் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்றேன். ஓகேவா, வெல்கம். ஓகே, தென் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துருக்கோம், அதாவது டைட்டில் அப்படிங்கிற அந்த பேராமீட்டர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த டைட்டிலுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் வந்து மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெண்டரை மென்ஷன் பண்ற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா, அவங்க ஒரு மேல் பர்சன் அப்படின்னு நினைச்சிட்டு மிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். தென் வி ஹவ் கிவன் அஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நேம் வந்து டினோட் பண்றதுக்கு ஒரு பேராமீட்டரும், தென் லாஸ்ட் அப்படிங்கிறது லாஸ்ட் நேம் டினோட் பண்றதுக்கு ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த பேராமீட்டர் அதுக்கு வந்து நம்ம ஒரு நேம் கொடுத்துவோம். என்ன நேம் கொடுக்கலாம், we can give it as விராட். ஓகேவா, விராட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். தென் லாஸ்ட் நேம் வந்து ஆப்வியஸா நம்ம எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் நேம் இஸ் நத்திங் பட் கோலி. ஓகேவா, ஸோ we can give கோலி. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம ஃபுல்லாவே ஸ்ட்ரிங்கை தான் ஆர்குமெண்ட்டா யூஸ் பண்ணியிருக்கோம். அதே சமயம் ஸ்ட்ரிங்கை பேராமீட்டராகவும் கெட் பண்றோம். சரியா, இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னாக்கா இது வந்து ஆக்சுவலா ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்டா நமக்கு ஒர்க் ஆகும். ரன் பண்றேன் பாருங்க, அவுட்புட்ல வெல்கம் மிஸ்டர் விராட் கோலி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த கிரீட்டுங்கிற ஃபங்க்ஷன்ல நம்ம பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இதை நான் ஏன் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த பொசிஷன் வந்து கரெக்டாக நமக்கு அவுட்புட்ல வந்துருச்சு, நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இந்த பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸை நம்ம எப்படி கீவேர்டு ஆர்குமெண்ட்டா மாத்துறது அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா, சரி, இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்டா மாத்தணும் அப்படின்னா ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஐடென்டிஃபையரை வந்து ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகேவா, இங்க நம்ம வந்து மிஸ்டருக்கு முன்னாடி சும்மா ஒரு ஐடென்டிஃபையர் கொடுப்போம். என்னன்னு கொடுக்கலாம், டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். நான் ஏன் டைட்டில் கொடுக்குறேன், ஏன்னா இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய பேராமீட்டர் வந்து டைட்டில். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நேமுக்கு முன்னாடி என்ன கொடுக்க போறோம், ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி லாஸ்ட் நேமுக்கு முன்னாடி லாஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு கீவேர்டு ஆர்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஏன்னா இங்க வந்து மிஸ்டர் அப்படிங்கிறதுக்கு இங்க இருக்க பேராமீட்டர் வந்து இங்க கீவேர்டா அசைன் பண்ணிட்டோம். விராட்டுக்கு இங்க இருக்க ஃபர்ஸ்ட்னு கொடுத்துட்டோம், கோலிக்கு இங்க இருக்க லாஸ்ட்டும் கொடுத்துட்டோம்.
ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னாக்கா இதே அவுட்புட் வந்து நமக்கு சேம் திரும்ப வரணும். ரன் பண்ணுவோமா? எஸ், ஃபர்ஸ்ட்ல வந்து அவுட்புட் இந்த இருக்கு, செகண்ட்ல வந்து அவுட்புட் இந்த இருக்கு. ஓகேவா? ஸோ அதே அவுட்புட் தான் நமக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. ஓகே, அப்போ கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிட்டோம், நமக்கு சேம் அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஓகே, இங்கே இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அந்த செகண்ட் கண்டிஷன் என்னது? இட் டஸ் நாட் ரிலே ஆன் ஆர்டர் அப்படின்னு சொன்னா கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஒரு ஆர்டர் வந்து ரிலே பண்ணி இருக்காது. ஆனால் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பொசிஷன்ஸ், அதாவது இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக ரிலே பண்ணியிருக்கும். அது வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். சரி, இப்போ இந்த டைட்டில் அப்படியே நான் ஜஸ்ட் அப்படியே ரிமூவ் பண்ணுறேன். ஓகேவா? ரிமூவ் பண்ணிட்டு இந்த டைட்டிலை நான் லாஸ்ட்டில் போய் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ லாஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். இந்த லாஸ்ட் அப்படிங்கிற இந்த நேமையும் நான் ரிமூவ் பண்ணிட்டு இதை கொண்டு வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பிளேசஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். லாஸ்ட் அப்படிங்கிறது டைட்டில் இருக்க வேண்டிய இடத்துலையும், டைட்டில் அப்படிங்கிறது லாஸ்ட் இருக்க வேண்டிய இடத்துலையும் வந்துருச்சு. சரி, இப்போ இதை ரன் பண்ணுவோமா? அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போமா? நமக்கு கீவேர்டு ஆர்குமெண்ட்டுங்கிறதுனால இந்த ரூலை ஃபாலோ ஆனிச்சு அப்படின்னா சேம் அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கணும். ரன் பண்ணி பார்ப்போம். எஸ், நமக்கு 1 செகண்ட் அதே அவுட்புட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸை பொறுத்தவரையில நம்ம அந்த பொசிஷன்ஸை வந்து எப்படி வேணாலும் ஆர்டரை வந்து மாற்றி மாற்றி போடலாம். இருந்தாலுமே நமக்கு அவுட்புட் வந்து சேமாக தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இங்கேயே வந்து அதுக்கான கீவேர்டை கொடுத்துறோம். ஸோ இங்கே லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கோலி அப்படின்னு கொடுத்த பிறகு இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் அப்படிங்கிற வேல்யூ வந்து ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போகும்போது இங்க எங்க லாஸ்ட் இருக்கு அப்படின்னு தேடுறப்ப இங்க தான் லாஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போய் ஆட்டோமேட்டிக்கா ரெஃபர் பண்ணிட்டோம். போன எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கான்செப்டை இப்பதான் நான் சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த லாஸ்ட் அப்படிங்கிறத நான் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்? இந்த இடத்துல ஆட் பண்ண போறேன். ஓகேவா? சரி, இப்போ நான் இந்த லாஸ்ட் அப்படிங்கிறத எடுத்து இங்க ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த நம்ம ரெண்டாவது கண்டிஷன் என்னது? அந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஒரு ஆர்டரை வந்து ரிலே பண்ணி இருக்காது. ஆர்டர் எப்படி மாற்றி மாற்றி போட்டாலும் நமக்கு அவுட்புட் சேமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஆனால் இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு ரெட் கலர் அண்டர்லைன் காட்டுது. பட் இருந்தாலும் நான் இதை ரன் பண்ணுறேன், அப்போ தான் தெளிவாக புரியும். ஸோ நமக்கு அவுட்புட்டில் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா சின்டாக்ஸ் எரர், பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஃபாலோஸ் கீவேர்டு ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்னது? பொசிஷனல் ஆர்குமெண்ட் வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்டை ஃபாலோ பண்ணி வருது அப்படின்னா அதுக்கு அப்புறம் வருது அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே சின்டாக்ஸ் எரர் சொல்லிட்டு. ஸோ பைத்தன்ல இன்பில்ட்டா என்ன இருக்கும் அப்படின்னாக்கா பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் காலில் ஃபர்ஸ்ட்ல இனிஷியலைஸ் ஆகிருக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்பில்ட்டாவே ஒரு சின்டாக்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? சின்டாக்ஸ் எரர் வந்துடும். சரியா? ஸோ அதனால தான் நமக்கு இங்கே லாஸ்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட், அதாவது பொசிஷனல் ஆர்குமெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து வச்ச பிறகு நமக்கு அவுட்புட்ல இந்த மாதிரி சின்டாக்ஸ் எரர் வருது. ஸோ இங்க இது வந்து டஸ் நாட் ரிலே ஆன் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம்ல, இதை வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னு தோணும். அது அப்படி கிடையாது. ஆக்சுவலாக அது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு, இப்பயும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு, இனிமேலும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். அது ஏங்கிறத நான் சொல்றேன். இங்க என்ன கதை அப்படின்னா கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதை நம்ம ஜஸ்ட் அப்படியே பழைய மாதிரி மாத்திடுவோம். ஓகேவா? அப்படியே பழைய மாதிரி மாத்திடுவோம். சரி, இப்போ இதுல கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது இதெல்லாம் தான் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ். சரியா? இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்க்குள்ள எந்த ஆர்டர் வேணா நம்ம மாத்திக்கலாம், அதுதான் ரூல். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்க்குள்ள நம்ம எதை வேணாலும் எங்க வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால இந்த ஃபங்க்ஷனோடைய ஃப்ளோ வந்து எப்பயுமே அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது தான் மேஜரான கான்செப்ட். சரியா? அதே சமயம் நம்ம எப்பவுமே பொசிஷனல் ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் தான் கீவேர்டு ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணணும். அப்பதான் சின்டாக்ஸ் எரர் வராம நம்ம ப்ரோக்ராம் வந்து ஸ்மூத்தா ரன் ஆகும். சரியா? கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பைத்தன்ல 4th டைப் ஆஃப் ஆர்குமெண்டான ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் என்னங்கிறத பத்தி தெளிவா பார்ப்போம். இப்போ இதுல இந்த ஆர்பிட்ரரி அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஒரு சர்டைன் ரெகுலேஷனே இல்லாத மாதிரி, அதாவது வேரியிங் இன் நேச்சர் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே ஆர்குமெண்ட்ஸோட இந்த ஆர்பிட்ரரி சேர்றப்ப ஆர்குமெண்ட்ஸ் வந்து இத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் வந்து தேவையில்லை. சரியா? இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரேன். ஓகேவா? இதை நான் ரன் பண்ணேன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒன்று நல்லா தெளிவாக புரியும். ஸோ டெஃப் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனில் ஏ,பி அப்படின்னு சொல்லிட்டு ஏ,பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர்ஸ் 2 பேராமீட்டர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுறேன் என்னது A+B அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேவா?
ஸோ இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணுமா? ஸோ ஆடை வந்து கால் பண்ணுவோம். அதுக்குள்ளே 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம், 1, 2. ஏன்னா இங்கே 2 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ இதில் நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஏன்னா அங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே பிரிண்ட் பண்ணால் தான் அவுட்புட் வரும். சரி, இதை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். நமக்கு அவுட்புட்டில் என்ன வந்திருக்கு? 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சரியா? ஸோ நமக்கு அவுட்புட்டில் 3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்கா, இந்த ஃபங்க்ஷனில் 2 பேராமீட்டர்ஸ் 2 ஆர்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இதில் ஜஸ்ட் இந்த இடத்துல 4 அப்படின்னு சொல்லி இல்லைன்னா ஒரு 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ஆக்சுவலாக இதோட சம்ம எவ்வளவு 6 அப்படின்னு இருக்குமா? இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு 6ன்னு வரணும். பட் எனக்கு வரல. ஏன் வரல அப்படின்னா இந்த ஆட் ஃபங்க்ஷன் டேக்ஸ் 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட் ஃபங்க்ஷன் எங்க இருக்கு? இந்த இருக்கு. இதுல 2 ஆர்குமெண்ட்ஸை வாங்கிக்குது. ஓகேவா? அப்படின்னு சொல்றாங்க. டேக்ஸ் 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஓகே, பட் 3 வேர் கிவன். ஆனா நம்ம 3 கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல நம்ம வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கிறது தெரியாத சுச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்றது தான் இந்த அர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ். சரியா? ஸோ இந்த அர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ்ல ஸ்டார் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது ஆர்குமெண்ட்ஸ் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஸ்டார் ஸ்டார் கீவேர்ட் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி 2 டைப்ஸ் இருக்கு. இந்த ஸ்டார் ஆக்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா allows you to pass multiple non-key arguments. அதாவது ஆர்குமெண்ட்ஸ்ல கீவேர்டு இல்லாத நான் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸை வந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பாஸ் பண்ணிட்டே இருக்கலாம். சரியா? அதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது அந்த மாதிரி. சரியா? ஆனால் இந்த கீவேர்டு ஆக்ஸ், ஓகேவா, கேடபிள்யூ ஆக்ஸ், குவாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த கீவேர்டு ஆக்ஸ்ல நம்ம வந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, இல்லை இந்த ஸ்டார் இருக்குல்ல, அதாவது ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்குல்ல, இது வந்து அன்பேக்கிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்ட்டு அப்படியே நான் அப்கமிங் ப்ராப்ளம் சால்விங்ல நான் அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே சொல்லிட்டே வரேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம அப்படியே ஆல்டர் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதில் உள்ள இந்த பேராமீட்டர்ஸ் ஜஸ்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக நம்ம ஸ்டார் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படியே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இது ஃபுல்லாகவே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுறேன். ஓகேவா? பிரிண்ட், ஓகேவா, இதில் வந்து ஆக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன். சரியா? சரி, இப்போ நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணாம ஆடுன்னு அதை வந்து கால் பண்ணுமா? ஸோ வி கேன் கால் இட் அஸ் ஆட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நான் சும்மா அப்படியே இப்போதைக்கு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ இந்த ஆக்ஸ் ஸ்டார் ஆக்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே நம்ம கொடுக்குறோம்ல ஆர்குமெண்ட்ஸ், இந்த எல்லா ஆர்குமெண்ட்ஸையும் வாங்கி பேக் பண்ணும். ஓகேவா? பேக் பண்ணணும்னா எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு டப்புலா ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஓகேவா? அதுதான் பேக் பண்ணி வச்சிரும். சரியா? ஸோ இதை நான் ஏன் டப்புள் அப்படின்னு சொல்றேங்கிறதுக்கு காரணத்தை சொல்றேன். இப்போ நான் ஐ வில் ஜஸ்ட் கிவ் டைப். ஓகேவா? இதோட டைப் வந்து நான் பிரிண்ட் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க என்ன காட்டுது? கிளாஸ் டப்புள் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேவா? கிளாஸ் டப்புள், இதோட கிளாஸ் வந்து டப்புள் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்? பேக் பண்ணி ஒரு டப்புலா வந்து ஸ்டோர் ஆயிடும், சேவ் ஆயிடும். சரியா? இப்போ நான் வந்து இதுக்குள்ள ஒரு லாஜிக் எழுதுறேன். ஸோ தட் வி கேன் கெட் தி சம் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு கிவ் ஹியர். இங்கே கொடுக்குற எல்லா ஆர்குமெண்ட்ஸோடைய சம்முமே நம்ம கிடைக்கிற மாதிரி ஒரு லாஜிக் எழுதுவோம். சரியா? சரி, இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் ஏஆர்ஜி. ஓகேவா? அப்படின்னா உள்ள சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆர்குமெண்ட், ஓகேவா, ஆர்க் இன் ஏஆர்ஜிஎஸ் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? ஃபார் எவ்ரி ஆர்குமெண்ட் இன் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன கொடுக்க போறேன்? டோட்டல். ஓகேவா? என்ன சம் அப்படின்னு சொல்லி கொடுப்போமா? சம் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஆர். ஓகேவா? சம் பிளஸ் ஆர். இதை வந்து நம்ம இன்னும் சிம்பிளிஃபைடா எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? சம் பிளஸ் ஈக்குவல் டு ஆர்க். ஓகேவா? ஓகே, ரைட்டு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணணும்ல, இந்த ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ரிட்டர்ன் என்னது? சம். ஓகேவா? சம் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இங்க வந்து நம்ம சம் வந்து முன்னாடியே டிஃபைன் பண்ணிடுவோம். சம் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஓகேவா? சம் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்க வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்ல, அதனால இங்க வந்து நான் ஜஸ்ட் இதை வந்து பிரிண்ட் பண்றேன். சரியா? பிரிண்ட்குள்ள இந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். சரியா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். நமக்கு அவுட்புட்ல 6 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சரியா? நான் இப்போ என்ன சொன்னேன்? இந்த ஸ்டார் ஆக்ஸ் அப்படிங்கிறது வந்து n நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ 4, 5, 6, 7, 8, 9 and 10. ஓகேவா? மொத்தமாக கொடுத்தாச்சு. 10 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஜஸ்ட் இதை ரன் பண்ணுறேன்.
ஸோ நமக்கு அவுட்புட் 55 வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இங்கே n நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து எத்தனை நம்பராக வேணா இருக்கலாம். ஜஸ்ட் இது மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டு வி கேன் ஜஸ்ட் கிவ் சிங்கிள் ஆர்குமெண்ட் கூட கொடுக்கலாம். அப்படி ரன் பண்ணாலுமே நமக்கு அவுட்புட்டு அந்த ப்ராப்ளம் வந்து ஃபுல்லாகவே எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு அவுட்புட் வரும். ஸோ இதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஸ்டார் ஆர்க்ஸ். ஓகேவா, இந்த ஸ்டார் ஆர்க்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன, n நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்மளால கொடுத்து நம்மளால ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு லாஜிக்கை வந்து எழுத முடியும். சரி, இந்த இடத்துல வந்து நம்ம ஜஸ்ட் நம்பர்ஸ் தானே யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல நம்பர்ஸுக்கு பதிலாக we can use a little bit string elements so that we can get little bit more clarification. ஸோ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ரெடி பண்ணுறேன். இப்போ நான் இந்த மொத்த எக்ஸாம்பிள் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ டெஃப் ஓகேவா டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ டெஃப் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள 1 செகண்ட் ஸ்டார் ஆர்க்ஸ் ஓகேவா, ஸ்டார் ஆர்க்ஸை கொடுத்துருவோம். தென் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு பர்சனோட நேம் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுக்கோம். ஓகேவா, நம்ம தமிழ் கிங்டம்ல ரூல் பண்ண ஒன் ஆஃப் தி கிங் அவரோட நேம் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ற மாதிரி வச்சுப்போம். சரி, அது எப்படின்னு அப்படியே சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஃபார் ஏஆர்ஜி ஓகேவா, ஆர்குமெண்ட் இன் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா, ஃபார் எவ்ரி ஆர்குமெண்ட் இன் ஆர்குமெண்ட்ஸ் we are going to print the argument. ஓகேவா, as usual we are going to print the argument. சரியா, ஆர்குமெண்ட் கமா இந்த இடத்துல நான் எண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, end is equal to ஒரு ஸ்பேஸ். ஓகேவா, ஸோ தட் we can get the well structured output. சரி, இப்போ நான் டிஸ்பிளே அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணோம்ல. ஸோ we are going to call the டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். இதுக்குள்ள வந்து நான் ஃபர்ஸ்ட் இப்போ சோழர் மன்னர்கள் ஆகிய ஒன் ஆஃப் தி சோழா கிங் அப்படிங்கிற ராஜராஜ சோழன் அவர் வந்து நான் இப்போ அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் நேம் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ சோழன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் சோழன் அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ அவருக்கு வந்து அந்த சோழன் அப்படிங்கிற நேமுக்கு முன்னாடி ராஜ அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிப்போம். ஓகேவா, லெட் அஸ் ஜஸ்ட் அசியூம். ஓகேவா, ராஜ அண்ட் தென் இன்னொரு ராஜ. ஓகேவா, ஸோ ராஜ சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேம் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேவா, ராஜராஜ சோழன். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து இன்னொரு அடிஷ்னலாக கொடுப்போம். அவர் ஒரு கிங் தானே. ஓகேவா, அதனால அதுக்கு இன்னொரு அடிஷ்னல் நேம் கிங். சரியா, கிங் ராஜராஜ சோழன். அதே சமயம் அவர் எத்தனாவது மன்னர் அப்படின்னா செகண்ட் மன்னர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போமா. ஸோ கிங் ராஜராஜ சோழன் 2 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகேவா, இதை நான் ரன் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்ல கிங் ராஜராஜ சோழன் 2 அப்படின்னு சொல்லி வந்துட்டு. சரியா, இப்படிதான் நம்ம ஸ்ட்ரிங்ஸை வந்து யூஸ் பண்ணி ஒரு டப்புலா பேக் பண்ணி அண்ட் தென் அதை அன்பேக் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி அவுட்புட் எடுப்போம். சரியா, ஸோ 2 பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும். அதாவது இந்த ஸ்டார் ஆர்க்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தெளிவான ஐடியா. இதோட மேஜர் யூஸ் என்ன, ஆக்சுவலா எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்க போறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற அந்த கேஸ்ல கண்ணை மூட்டு ஸ்டார் ஆர்க்ஸ் அண்ட் ஸ்டார் கீவேர்ட் ஆர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணிடணும். ஓகேவா, ஸோ இதுல வந்து 2வது டைப்பான இந்த கீவேர்ட் ஆர்க்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போமா. சரி, இப்போ நான் அப்படியே இந்த ஃபங்க்ஷன் அப்படியே ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு புது ஃபங்க்ஷன் எழுத போறோம். சரியா, ஸோ டெஃப் ஒன் செகண்ட் we can go with டிஸ்பிளே. ஓகேவா, டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிஸ்பிளே ஒரு பர்சனோட அட்ரஸ் வந்து டிஸ்பிளே பண்ற மாதிரி வச்சுப்போமா. ஒரு பர்சனோட அட்ரஸ் வந்து டிஸ்பிளே பண்ற மாதிரி வச்சுப்போம். சரி, ஸோ டிஸ்பிளே அட்ரஸ் இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்டார் குவாக்ஸ். ஓகேவா, ஸ்டார் குவாக்ஸ். ஓகே, இப்போ இதுக்குள்ள வந்து நான் ஜஸ்ட் ஐ வில் கிவ் இட் அஸ் பாஸ் ஃபார் சம் டைம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணோமா. ஸோ வி கேன் கால் த ஃபங்க்ஷன் வித். ஸோ இப்போ வந்து நம்ம ஒருத்தனோட அட்ரஸ் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சரியா, இப்போ அந்த அட்ரஸ் பிரிண்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஒரு ஸ்ட்ரீட் வந்து நம்மளுக்கு தெரியணுமா, என்ன தெருவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு, அந்த கீவேர்டுக்குள்ளே என்னென்ன கொடுக்க போகிறோம். ஸோ நம்பர் 17. ஓகேவா, நம்பர் 17. நம்பர் 17. ஸோ டெமோ ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி கொடுப்போமா. நம்பர் 17 டெமோ ஸ்ட்ரீட். ஓகேவா, டெமோ ஸ்ட்ரீட். சரி, நெக்ஸ்ட் இப்போ ஸ்ட்ரீட் இருக்கு, அடுத்து என்ன கொடுக்கலாம், we can give like சிட்டி. ஓகேவா, சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். சிட்டி, அவன் என்ன சிட்டியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா சென்னை அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகேவா, சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். தென் we can go with ஸ்டேட். ஓகேவா, என்ன ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஸ்டேட்டை பொறுத்தவரை
டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ ஸ்டேட் கொடுத்தாச்சு. தென் ஆஸ் யூஸ்வல் ஜிப் கோட். ஓகேவா? ஐ மீன் பின்கோட். சரியா? பின்கோட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் பின்கோட் வி கேன் கிவ் 00028. சரி, ஓகே. இப்போ ரீடபிலிட்டிக்காக நான் இப்படி மாற்றிக்கிறேன். இது கொஞ்சம் தெளிவாக புரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறது, ரொம்ப இப்படி வைட் ஆங்கிள் இல்லாமல். சரி, ரைட்டு. இப்போ ஆக்சுவலாக நம்ம போன எக்ஸாம்பிள் வந்து ஆக்ஸ் வந்து மொத்தமாக பேக் ஆகி என்னவா மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டப்புளில் வந்து போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் இங்கே இந்த கீவேர்ட் ஆக்ஸ் இருக்குல்ல, இது என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பேக் பண்ணி என்னவா மாற்றும்னு கெஸ் பண்ணுங்க. டிக்ஷனரியா மாற்றும். சரியா? ஏன்னா நான் இங்கே கீவேர்டு அப்படின்றப்பே நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருக்கணும். கெஸ் பண்ணியிருந்தா பெஸ்ட்டு. கெஸ் பண்ணலைன்னாலும் ஃபியூச்சரில் பெஸ்ட்டாக வரலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரியா? இப்போ வந்து நான் இந்த பாஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ண போகிறேன். என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்? டைப் ஆஃப் என்னது? குவாக்ஸ். ஓகேவா? டைப் ஆஃப் குவாக்ஸ் நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ இதை பிரிண்ட் பண்ணுறப்ப அது வந்து என்ன டைப் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு கிளாஸ் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுது. ஸோ இது வந்து ஒரு டிக்ஷனரியாக பேக் ஆகிடுது மொத்தமாக. சரியா? சரி, ரைட்டு. ஏன்னா இங்கே கீவேர்ட் இருக்குது, அதுக்குள்ள ஒரு வேல்யூவும் இருக்குது. சரி, இதை வச்சு நம்ம என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா இதுலேயும் ஜஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி we can print out the output. ஓகேவா? ஸோ இதை நான் அப்படியே ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபார் லூப்பு. ஓகேவா? அந்த ஃபார் லூப்பில் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஃபார் வேல்யூ இன். ஓகேவா? ஃபார் வேல்யூ இன் குவார்க். ஓகேவா? ஃபார் வேல்யூ இன் குவார்க்ஸ் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டாட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனே இருக்குது. அதாவது டிக்ஷனரிஸில். ஓகேவா? டிக்ஷனரிஸில் டாட் வேல்யூஸ் அப்படிங்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷன். அது என்ன பண்ணும்? ஒரு டிக்ஷனரியில் மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே எடுத்து வந்து நம்மள்ட்ட கொடுக்கும். சரியா? சரி, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிரிண்ட். we are going to print as usual வேல்யூ தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். சரியா? இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் இந்த எல்லா வேல்யூஸுமே வரணும். ஆமே ரைட்? கரெக்டுன்னு நினைக்கிறேன். சரி, ரன் பண்ணுவோம். ஸோ நமக்கு அவுட்புட்டில் நம்பர் 17 டெமோஸ்ட்ரேட் சென்னை டிஎன் 600028 அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே வரிசையாக நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி, இது வந்து வேல்யூவை பொறுத்தவரையில். இப்போ நமக்கு இந்த கீஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கும் we have the inbuilt function named. ஸோ கீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த வேல்யூஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு we can give it as கீஸ். ஓகேவா? கீஸ்ன்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம கீ அப்படிங்கிறத அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுவோம். சரி, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு அவுட்புட்டில் ஸ்ட்ரீட்டு, சிட்டி, ஸ்டேட்டு, பின்கோட்னு இது அப்படியே இந்த கீஸ் அப்படியே மொத்தமாகவே நமக்கு அவுட்புட்டில் கிடச்சிச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த குவாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த டிக்ஷனரியிலேருந்து நம்ம வேல்யூஸ் அண்டு கீஸை வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட். சரி, இப்போ வந்து நம்ம தனித்தனியாக கீ தனியாக வேல்யூ தனியாக வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஏன் நம்மளால ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் ஆக்சஸ் பண்ண முடியாதா? எஸ், we can do it. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஜஸ்ட் ஃபார் கீ கமா வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல குவாக்ஸ். ஓகேவா? குவாக்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும்? ஒரு கீ வேல்யூ பேராகவே நமக்கு அவுட்புட்டில் எடுத்து கொடுக்கும். சரியா? ஸோ கீ கமா வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணுமா? கேன் யூஸ் எஃப் ஸ்ட்ரிங். ஓகேவா? எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிட்டு அதில் ஒரு பிளேஸ் ஹோல்டர் ஆட் பண்ணிட்டு அதில் வந்து கீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துரும். ஓகேவா? கீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு கோலன் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன், அதுதான் தெளிவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல கீ ப்ளஸ் அதுக்குடைய வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். ஸோ இந்த எஃப் ஸ்ட்ரிங்கில் இந்த கீயும் வேல்யூயும் டேட்டா போய் ஆட் ஆகி நமக்கு அவுட்புட்டில் கோலனோட பிரிண்ட் ஆகணும். சரியா? இதுதான் கதை. சரி, இப்போ ரன் பண்ணுவோமா? எஸ், நமக்கு அவுட்புட்டில் ஸ்ட்ரீட்டு வித் கோலன் 17 டெமோஸ்ட்ரேட் சிட்டி சென்னை ஸ்டேட் டிஎன் பின்கோட் 600028 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சரியா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி அதுலேருந்து வந்து நம்ம அவுட்புட்ஸும் எடுப்போம். ஸோ இது வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஸ்டார் ஆக்ஸ் அண்ட் ஸ்டார் கீவேர்ட் ஆக்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து தனித்தனியாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீ தெளிவாக சொல்லிட்டேன். எனக்கு வந்து இப்போ இந்த ரெண்டுத்தையுமே ஒரே ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓகே, அதையும் வந்து ட்ரையல் பண்ணி பார்த்துருவோம். இதை அப்படியே நான் ஜஸ்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போது நம்ம we can மேக் அ சிம்பிள் ஃபங்க்ஷன் நேம் ஷோ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? ஸோ ஸ்டார் ஆக்ஸ் கமா ஸ்டார் குவாக்ஸ். ஓகேவா? ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணணும். சரி, ரைட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இது ரெண்டு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபார் லூப்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். சரி, ரைட்டு. இதை வந்து நான் ஜஸ்ட் ஐ வில் கிவ் இட் அஸ் பாஸ் ஃபார் சம் டைம். ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்கு முதல்ல நம்ம இன்புட் கொடுத்துருவோம். ஓகேவா? ஆர்குமெண்ட்ஸை ஃபீட் பண்ணிடுவோம்.
சரி ரைட், இது வந்து ஷோ ஆல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுமா? ஸோ ஷோ ஆல் கால் பண்ணுவோம். அண்ட் தென் இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஆக்ஸுக்கு இன்புட் கொடுத்துருவோம். சரியா, ஸ்டார் ஆக்ஸுக்கு இன்புட் கொடுப்போம். என்ன கொடுக்கலாம்? ஜஸ்ட் 1 2 3 அப்படின்னு பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுப்போமா? 1 2 3 அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுப்போம். வச்சுக்கிட்டு தென் வி கேன் கிவ் தி இன்புட் ஃபார் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் என்ன கொடுக்கலாம்? ஏ இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். தென் பி ஃபார் பால் அப்படின்னு சொல்லி கொடுப்போமா? சும்மா ரெண்டு சிம்பிளான எக்ஸாம்பிளுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா, இங்கே இது கீ, இது வேல்யூ. சரி, இதை நான் அப்படியே கொஞ்சம் ரீடபிலிட்டிக்காக இப்படி மாற்றிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இது மூணுமே வந்து நம்மளுடைய ஸ்டார் ஆக்ஸுக்கு போகும். இது ரெண்டுமே வந்து கீவேர்ட் ஆக்ஸுக்கு, ஏன்னா நம்ம இங்கே கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த பாஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்மளோட லாஜிக் எழுதுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப்பு, ஃபார் ஆக் இன் ஆர்ஸ், ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்? பிரிண்ட், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆகும், ஓகேவா? சரி ரைட்டு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? இந்த ஃபர்ஸ்ட் 1 2 3 வந்து பிரிண்ட் ஆக போகுது. சரியா, இப்போ இன்னொரு ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் என்னது? இப்போ நமக்கு இந்த வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி எழுதுவோமா? நமக்கு தெரியும் என்ன சொல்லியிருக்கேன், வேல்யூ இன் என்னது, குவாக்ஸ் டாட் வேல்யூஸ், ஓகேவா? குவாக்ஸ் டாட் வேல்யூஸ், ஓகேவா? இந்த பில்டின் ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ண போகிறோம்? we are going to print என்னது, வேல்யூ. சரியா, சரி ரைட்டு. இப்போ இது என்ன பண்ணும்? இதோட வேல்யூஸை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணும். சரி, இது ரெண்டும் வந்து ஆக்சுவலாக நெக்ஸ்ட் லைனில் வரும், தொடர்ந்து வரும். ஸோ அதுக்கு பதிலாக நான் இங்கே வந்து ஜஸ்ட் ஐ வில் கிவ் பிரிண்ட் அ நியூ லைன், ஓகேவா? பிரிண்ட் நியூ லைன். சரி, இப்போ வந்து தெளிவாக இருக்கும் நம்ம அவுட்புட். சரி, இதை வந்து ரன் பண்ணுவோமா? நமக்கு அவுட்புட் என்ன ஆகுது பார்ப்போமா? ஸோ ரன் பண்ணிட்டோம். நமக்கு அவுட்புட்டில் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் ஆப்பிள் பால்னு சொல்லிட்டு இந்த குவாக்ஸும் பிரிண்ட் ஆயிருக்கு, இந்த ஆக்ஸும் பிரிண்ட் ஆயிருக்கு. சரியா, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இன் விச் வி வில் யூஸ் போத் ஸ்டார் ஆக்ஸ் அண்ட் ஸ்டார் குவாக்ஸ். சரியா, ஸோ எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னுமே சிம்பிளிஃபைடாக எல்லா பைத்தன் கான்செப்ட்ஸு, அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் அண்ட் டெக் ஃபீல்டில் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன், பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.